ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிடிஐ விலாக்ஸ். நான் சேலம் பாண்டியன். இது ஏற்காடு போனதனுடைய பார்ட் 2 வீடியோ. அது ஃபைனலி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம செர்வரைன் ஹில்ஸ் பார்த்தோம் இல்லையா. அந்த செர்வரைன் ஹில்ஸ்லேயே ஒரு 1 ஹவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வர்ற வழியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வர்ற வழியெலாம் ஃபுல்லாக நல்லா இருந்த லொக்கேஷன்லாம் கொஞ்சம் நல்லா ரசித்து பார்த்துட்டு, பக்கோடா பாயிண்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாலாம் நல்லா பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு இருக்குது பாருங்கள், நல்லா தெரியுதா, பனிமூட்டம் செம்மையாக இருந்தது. கிளைமேட்டு டிசம்பரில் யாராவது சேலமில் இருக்கிறவங்க யாராவது பைக்கில் போயிட்டு வாங்க. ஸோ வெளியூர்லேருந்து வர்றவங்க ரூம் புக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல கூலிங்கு செம்மையாக இருக்கும். ஸோ அருமையான ஊர். ஸோ ஏற்காடு ஒரு வரப்பிரசாதங்க தமிழ்நாட்டுக்கு. ரொம்ப குறைஞ்ச செலவில் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அடுத்து மலை வாழைப்பழங்க, ரொம்ப ஃபேமஸுங்க இந்த மலை வாழைப்பழம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு போகிறவங்க காயாக வாங்காமல் பழமாகவே வாங்கிட்டு போயிருங்க. ஸோ இது ஒரு மலை ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம கமலா ஆரஞ்சு ஃபேமஸ், தமிழ்நாட்டினுடைய ஃபேமஸ்ஸு. இங்கே நல்லா விளையுதுங்க இந்த ஆரஞ்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், வாங்கிட்டு போங்க. அடுத்து முலாம்பழம், இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சவுத்துலலாம் விநாயகர் கோயிலுக்கு வச்சு படைப்பாங்க, உள்ள நல்லாயிருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் மலை வாழைப்பழம். மலை வாழைப்பழம் அங்கே அந்த மலை வாழைப்பழம் டேஸ்ட்டே டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏற்காடுனாவே காஃபி. ஸோ காஃபி உங்களுக்கு இதான் பாருங்கள், நல்லா அறுவடை டைமு. ஃபுல்லாக நல்லா பழம் பழுத்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதைத்தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இங்கே டீ கிடையாதுங்க ஏற்காடை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாகவே காஃபி தான். ஸோ ஏற்காடு காஃபி ஃபேமஸ்ஸு. வந்தீங்கன்னா காஃபியும் நல்ல கடைகளில் காஃபி குடிச்சிட்டு போங்க. ஏற்காடு காஃபின்னு தனியாகவே இருக்கும். நல்லா காஃபி குடிச்சிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இங்கேயே காஃபி கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா ப்ராசஸ் பண்ணி விற்பாங்க. காஃபி பவுடர் கூட வாங்கிட்டு போகலாம். ஸோ அருமையான இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு செடி. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ மிளகு செடி இங்கேயும் விளைய வைக்கிறாங்க. முக்கியமானது பார்த்திங்கன்னா ஏற்காடில் காஃபி தாங்க. ஃபுல்லாக எஸ்டேட் ஃபுல்லாக காஃபி தான் விளைய வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், விழாக்கு முடிஞ்சிச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் வண்டியிலே கீழே மெதுவாக இறங்கிட்டோம். ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஃபைனலி எங்களுடைய அங்கே சேர்வராயன்ஸில் இன்னொரு டீயில் முடிஞ்சதுங்க. அங்கே மண் கப்பில் கொடுத்தாங்க. ஓகே, பாய் பாய்.